நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லை, அந்த காவிரி நதியில் உபநதியாக இருக்குது. பவானி சாகர்லேருந்து வருகின்ற நீர், அமராவதியிலிருந்து வருகின்ற நீர், நொய்யலிருந்து வருகின்ற இதையெல்லாம் சுத்தப்படுத்தி காவிரி ஆற்றிலே விட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வச்சேன். கிட்டத்தட்ட நான் இருக்கும்போது பிரதமர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு நாடாளுமன்றத்துடைய கூட்டுக்குழுவில் மேதகு குடியரசுத் தலைவர் அறிவித்தாங்க. நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பு கொடுத்து இந்த அரசாங்கம் சரியான முறையில் அழுத்தம் கொடுக்காத காரணத்தால் நாங்கள் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு அழுத்தம் கொடுத்த பிறகு இந்த ஆண்டு முதற்கட்டமாக 1000 கோடி கொடுத்தாங்க. மொத்தம் இந்த திட்டத்திற்கு 11,500 கோடி ஒதுக்கியிருந்தார். காவிரி நடந்தாய் வாழி காவிரி என்ற திட்டத்திற்கு 11,500 கோடி கொடுத்திருக்கு. இதுல காவிரி கரை மட்டும் இல்ல, பவானி சாகர்லேருந்து பவானி வரை அந்த கரை இருபுறம் கரையில் இருக்கிற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீரை சுத்தப்படுத்தி பவானி ஆற்றில் விடுவாங்க. அமராவதி அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் அந்த கரையோரம் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரை சுத்தப்படுத்தி அமராவதி ஆற்றில் விடுவது. நொய்யல் பகுதியிலிருந்து வெளியேறுகின்ற அந்தந்த பகுதியில் இருக்கின்ற நகர பகுதியிலிருந்து வெளியேறுகின்ற கழிவு நீர் அந்த நொய்யல் ஆற்றிலே கலக்காத வண்ணம் சுத்தப்படுத்தி நொய்யல் ஆற்றிலே விடுவது. இதையெல்லாம் சேர்த்து தான் 11,500 கோடி. மத்திய அரசு பங்கு 60%, மாநில அரசு 40%. இந்த ஆண்டு இன்றைக்கு சட்டமன்றத்தில் அந்த நீர்வளத்துறை மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது இதை அறிவிச்சிருக்காங்க. 1000 கோடி முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்திற்கு. ஆகவே இன்றைக்கு நதியில் மாசு ஏற்படாமல் இது தமிழகத்தில் இருக்கின்ற நதிகள், இந்த காவிரி ஆற்றில் கலக்கின்ற இந்த நதிகள் எல்லாம், அதாவது காவிரி ஆறு, பவானி சாகர், அமராவதி, நொய்யல், இந்த ஆற்று நீரெல்லாம் மாசுபடாமல் சுத்தமாக இருப்பதற்குண்டான நடவடிக்கை நாங்கள் இருக்கிறோம்.